कोयम्बतूर समलापुरम नगर पालिका अध्यक्ष विनायकम पलानीस्वामी पिछले 45 वर्षों से उत्कृष्ट सार्वजनिक कार्य कर रहे हैं और नगर परिषद अध्यक्ष के रूप में पिछले 1.5 साल से सार्वजनिक सेवा में लगे हुए हैं और उन्होंने समलापुरम नगर पालिका के लोगों को अनगिनत सेवाएं प्रदान की है और प्रदान करते आ रहे हैं। सभी बुनियादी सुविधाएं वह लोगों से मिलने और काम निपटाने के लिए साइकिल से करीब 4 किलोमीटर का सफर तय करते हैं। जॉय फाउंडेशन का इसके माध्यम से वह बुजुर्गों को सभी आवश्यक सहायता, चिकित्सा सहायता और दिव्यांगों को सहायता प्रदान कर रहे हैं। चूंकि शुरुआती दिनों में वह एक पावरलूम वर्कर थे, इसलिए लोगों ने काम में शामिल होने के कारण वह पार्टी में शामिल हो गए। वह युवाओं को प्रोत्साहित करने के लिए एक उदाहरण है कि सेवा करने के लिए उम्र कोई बाधा नहीं है। युवाओं की अगली पीढ़ी को राजनीति में आना चाहिए और लोगों की सेवा के लिए तैयार रहना चाहिए। वह भी बनना चाहता है। எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பொறுத்து மட்டும்ங்க, அதாவது அவங்க உள்கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும், நாங்கள் சொல்லக்கூடாது. விவசாயிகளுக்காக இப்ப இருக்கிற ஆட்சி என்னென்ன பண்ணியிருக்காங்க? விவசாயிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எங்களை பொறுத்த ஒவ்வொரு கிராமப்புற பஞ்சாயத்து பேரூராட்சியில் எல்லாமே எங்களுடைய தாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து உண்டான அந்த உரம் மற்ற எல்லாமே வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. நான் தலைவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறை வந்து விவசாயிகளுக்கான கூட்டங்களை வந்து விவசாயி சார்ந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எங்களுடைய பஞ்சாயத்தில் வந்து நடத்துகிறாங்க. எங்கள் பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சமலாபுரம் பேரூராட்சி பொறுத்த மட்டும் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய விவசாய பகுதியாக இருந்தது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் அழிஞ்சு வந்ததுனால இந்த விசைத்தறி கொஞ்சம் பெருகிச்சு. விசைத்தறிக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த லூட்டிசி, சுருச்சரு, அந்த மாதிரி ஏர்ஜெட் தறிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 60% வந்து இன்றைக்கி தொழில் நோக்கி போயிட்டோம். ஒரு 40% விவசாயிகள் இருக்குது. அந்த 40% விவசாயிகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெளிவாக அந்த உரம் இது தான் போடணும், பட்டுப்பூச்சி இப்படி வளர்த்தணும், தேன் பூச்சிகள் இப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நிறைய விவசாய சங்கங்கள் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. அதற்கு வந்து இங்கே வந்து நடத்தி அவங்களுக்கு உண்டானதில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்கிறது தான் எங்கள் அரசு பொறுத்த மட்டும் வந்து விவசாயிகளுக்கு அதிகமாக நிறைய ஊக்குவிக்கிறாங்கிறது தான் யதார்த்தம். இப்போ நம்ம பிரதமர் மோடி இருக்காரு, அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த செல்ஃபி மையங்கள் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? அது எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க. அது இப்போ இருக்கிற டைமில் அது தேவையான ஒன்றா? தேவையே இல்லைம்மா. என்னை பொறுத்த மட்டும் மோடின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்கனால எனக்கு மனசுக்குள்ள படக்கூடிய ஒரே விஷயங்கள் வந்து அதாவது அரசுனுடைய அனைத்து, அதாவது டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கங்க, ரயில்வே எடுத்துக்கங்க, விமான சேவைகள் எடுத்துக்கங்க, அனைத்தையுமே வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலாளிகளுக்கு சாதகமான அரசு தான் மோடி அரசுங்கிறது தான் சுருக்கமான விவரம். இதில் இதை நான் பெருசாக சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக படிப்பில் ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் கேட்டால் கூட இதை வந்து அரசு உன்னுடைய இதில் வந்து தனியார் மையமாக்கி கொண்டுறதுங்கிறது தான். இது சாதாரண ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு 5000 10,000 கடனுதவி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்கறதுக்காட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய அம்பானி மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து மத்திய அரசு பொறுத்த மட்டும் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்கிறது தான். இது நான் சொல்லக்கூடாதுமா, மக்கள் அத்தனை பேருமே இதைத்தான் சொல்கிறாங்க. நான் சொல்கிறத காட்டிலும் வந்து சாதாரணப்பட்ட மக்கள் கூட நீங்கள் டீ கடையில் போய் சாதாரணமாக பேசினா கூட மோடி பற்றி சொன்னோம்னா கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை. மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. ஆமாம், மத்திய அரசு பொறுத்த மட்டும் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதிகளை நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வெள்ளம் இவ்வளவு மிகப்பெரிய வெள்ளம் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எவ்வளவு வெள்ளங்கள் சேதப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சரியான நிவாரணத்தை வழங்குவதிலே மத்திய அரசு கண்டிப்பாக செயல்வழிக்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இது தெரியும். நமக்கு தேவைப்படக்கூடிய சேதம் அடைந்திருக்கிறதுக்கு உண்டான நிவாரணத்தை கண்டிப்பாக மத்திய அரசு நமக்கு வழங்கவில்லை. நமது தானே தலைவர் தங்க தளபதியார் அவர்கள் நேரில் சென்று பிரதமரை பார்த்து வந்து கூட அதை செய்வதற்கு மத்திய அமைச்சர் அந்த அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தவறாக பேசுகிறாங்க. அவங்க வயசுக்கு அப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது. நம்ம தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் தான் எங்கள் முதலமைச்சர் கேட்டார். அதை கொடுக்கணுமில்ல, அதை கொடுக்கலைங்கிறத ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவர் வந்து 3 சட்ட மசோதாக்களை வந்து நிறைவேற்றிருக்காரு. அது வந்து மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். எந்த சாதனை சமலாபுரம் பேரூராட்சி நான் சாதனை படுத்திருக்கேன்னு நான் சொல்லக்கூடாது. என்னுடைய பெருமைகளை வந்து இந்த சமலாபுரம் பேரூராட்சியிலே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லணுங்கிறது தான், அதுதான் சரியா இருக்குங்கிறத சொல்றேன் நான்.